இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். சபையோட ஆற்றல் மாறி மாறி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா நிலைகளையும் எல்லா கணங்களும் மட்டும் இடைவிடாது சபையினோட ஆற்றலை, அதனோட அருள் வளையத்தை, சிவ வளையத்தை, சித்த வளையத்தை, பிரபஞ்ச வளையத்தை எல்லாரும் உணரும்படியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, எந்த விஷயங்களும் தெரியணும்னு சேவையே கிடையாது. அடிபணுவி சரணாகதி, அவ்வளோதான். நான் என்ற நிலை எனக்குள்ளே ஒன்றும் இல்லைங்கிறதுனால எல்லாம் இறைவனே எல்லா விஷயங்களையும் நடத்துறாரு அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளே போயிட்டாலே உங்களுக்கு பிரபஞ்ச சபையோட ஆற்றல் புரிஞ்சிடும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆணவம் அது எல்லாருக்கும் தெரியாது, நம்பிக்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை வேற, இந்த பொருளை தூக்கி இந்த இடத்துல வச்சிரும், என் உடம்பு எனக்கு துணை புரியும், யார் துணை இல்லாமல் இங்கிட்டு கொண்டு வச்சிருவேன் அப்படிங்கிறது வேற. என்னால் மட்டும்தான் வைக்க முடியும், மற்றெல்லாம் சோப்பலாங்கி, எங்கள் வீட்டில் சாப்பிட தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே இல்லாமல், நான்கிற நிலைக்குள்ளே இல்லாமல், சின்ன வித்தியாசம்தான். அந்த வித்தியாசத்தை உணர்ந்துட்டான்னா பிறகு எல்லாம் உடம்பு கொடுத்தது யாருன்னு தெரியுதும், பஞ்ச இந்திரியங்கள் எப்படி நமக்கு வேலை வாக்குன்னு தெரிஞ்சிடும். அது சின்ன 4 வரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு சபையை பற்றி தெரியணும்னா இப்படி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள முதல்ல தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் அதை உயர்வான இடத்த அவங்களால வச்சு பார்க்க தெரியணும். இதை தானே தேடி எல்லாரும் அலைதாங்க. ஞானிகள் மகான்கள்லாம் எல்லாமே எதுக்கு தலைகீழ தவம் பண்ணுதாங்க? ஏன் காவி தரிக்காங்க? ஏன் ருத்ராட்ச கொட்டை போடுதாங்க? ஏன் ஸ்படிகமணி மாலை போடுதாங்க? ஏன் அப்படி சரவண பவான்னு போட்டு ஆடை கட்டுதாங்க? ஏன் நமச்சிவாயான்னு போட்டு கட்டுதாங்க? ஏன் ஓம் நமோ நாராயணாங்கிற நாமத்தை பொறிக்காங்க? எல்லா நிலைகளும் என்னென்னா அவங்களோட தேவர்கள் சித்தர்களோட அனுகிரகம் கொஞ்சமாச்சும் கிடைக்காதா? ஓம் அகதீசாயா, ஓம் அகதீசான்னு எல்லா இடத்துலையும் கற்றுதாங்க. ஆனால் அது ஒரு நிலையில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அகத்திய பெருமான் கற்றுனா எல்லாவனுக்கும் கொடுத்துருவாருன்னு நினச்சி கற்றுதாங்க. தகுதி உள்ள ஆட்களுக்கு தான் அந்த நாமம் பலன் அளிக்கும். நான் மட்டும் வாழணும், என் பிள்ளைய மட்டும் வாழணும், நான் இப்போ நான் ஒரு ஆசிரமம் வச்சிடணும், நான் 4 பேரை ஏமாற்றி கொள்ளையடித்து அங்கே ஸ்வீட்ஸ் பேங்கில் ஓட்டணும், அங்கே ஓட்டணும், என் சந்ததிகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை. சாமியார் எதுக்கு ஆகணும்னு தெரியாமல் சாமியார் ஆகிட்டு இருக்காங்க. ஞானம்னா என்னதுன்னு தெரியாமல் கட்டடம் கட்டி நல்லா இப்படி சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு வர்றவங்களுக்கு என்னத்தையாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கதான் ஆசிரமம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான ஆசிரமம் எப்படின்னா தனக்குள்ள ஆசிரமத்தை கட்டணும், ஆசி அருளக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு அந்த அர்த்தம் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டோம், ஆசிரமம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு. அப்படி ஒரு நிலையில் ஒருத்தன் உயர்வாக உட்கார்ந்த இடம் எங்கே உட்கார்ந்தாலும் அது ஆசிரமம் தான். அரசமரத்துக்கு அடியில் உட்கார்ந்தாலும் புத்தர் உட்கார்லையா? அரசமரத்துக்கு இல்லை, அது அரசமரத்துக்கு அடியில் அதே ஆசிரமம் ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லாக அது நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆசைக்கு பின்னாடி ஓடாதங்க, அதான் துன்பத்துக்கு காரணம்னு உயர்ந்த இதை ஒரு வரியில் சொல்லிட்டாங்க. அதான் நம்ம சித்தர்கள் தேவரும் இடைவிடாது சொல்லிட்டு வராங்க. இதுக்குள்ளே உள்ளதான் அந்த மகான் சொன்னார். நம்மகிட்ட கூட இருந்து, நம்ம சொந்தக்காரங்களாக இருந்து, தெரிஞ்சவங்களாக இருந்து, அறிஞ்சவங்களாக இருந்து, முன்னோர்களாக இருந்து, மூத்தோர்களாக இருந்து, உற்றோர்களாக இருந்து, உறவினர்களாக இருந்து சித்தர்கள் சொல்லிட்டு வராங்க. சித்தர்கள் எங்கேருந்து வந்தாங்க? நம்ம முன்னோர்கள் தான் சித்தர்கள். எல்லா இனங்கள்லையும், எல்லா மொழிகள்லையும், எல்லா எல்லைகள்லையும் இருந்திருக்காங்க, எல்லா நிலைகள்லையும் இருந்திருக்காங்க சித்தர்கள். அவங்க தான் உண்மையை உணரக்கு எவ்வளவோ கத்தி பார்த்துட்டாங்க. அந்த நிலைகள் தெரியாமல் ஆசிரமம் வைக்கிறதுல எந்த பிரயோஜன நிலைகளும் கிடையாது. அதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் சுட்டு வந்த பிறகு என்ன செய்தான் அப்படிங்கிறதும் தெரியும். முதல்ல சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்து துட்டு வந்த பிறகு அவன் என்ன அம்போக்குத்தானோ அத்தை போக்கிலித்தானோ, இதுக்கெல்லாம் அர்த்தம் கூட நமக்கு தெரியாது. எல்லா விஷயத்தையும் செஞ்சு சாதாரண மனுஷன் செய்யறத விட அதிகமாக செய்தான் குற்றங்கள் செய்து கொலை பாதகங்கள் வரைக்கும் கூட போயிருந்தாங்க. அப்படி நிலை இல்லை. இங்கே உள்ளது உயர்வான இறைவன் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம், எளிமையாக சொல்லக்கூடிய இடம். நீ தலைகீழ நின்னா தவம் இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும்னு இல்லாமல், நீ உண்மையாக ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் நீ செய்ய வேண்டாம், சும்மா இருன்னு சொல்கிற இடம் இதுதான்.
வந்து சும்மா இருந்து எல்லாம் ஒரு சும்மா இருந்து இறைநிலைய பெறக்கூடிய இடம் இது. அத எளிமையா சொல்லணும்னா அவ்வளோதான். எளிமையா உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த சுவடியிலேருந்து எடுத்தா சில நேரத்தில் சீற்றம் வந்தது. அது வந்து ஒரு சில பேருக்கு புரியாமல் போயிடுது. அதனால் சும்மா வாங்க, சும்மா இருங்க. உயர்வான ஆன்மீகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இந்த பையன் இறை தரிசனம் பார்க்கான், அந்த பொண்ணு வாக்கு எல்லாரும் பார்க்காங்க. இங்கே உள்ளவங்கெல்லாம் இறையை பார்க்காங்க, இறையை உணர்ந்தாங்க, இறை சூட்சமத்தை உணர்ந்தாங்க. யார் அப்படி உணர்ந்திருக்கா? எந்த ஆசிரமத்தில் அப்படி உணர்ந்திருக்காங்க? யார் இப்படி இறை நூல் தாங்கி பேசுதா? எங்கேயும் கிடையாது. அதை வந்தவங்க உணர்ந்து 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். 10 100 ஆகட்டும், 100 1000 ஆகட்டும், 1000 லட்சம் ஆகட்டும். பயணம் வேறு இப்போதுக்கு வந்து அகத்திய பெருமான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை பறைசாற்று நிலைகள் மூலமாக சொல்லிக்கிட்டோம். யார் யார் விருப்பம் இருக்காங்களோ தொடர்பு கொள்ளலாம். இங்கே சபையில் தான் இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எந்த எல்லையில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவங்களா உணர்ந்திருந்தாலும் சரி, அவங்க வந்து எதிர்காலத்தில் சபையோட தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட தகுதி தராதரம் அவங்களோட நிலையை வந்து சபையில் வச்சு சோதனை பண்ணி அகத்திய பெருமான்கிட்ட அனுமதி கேட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தேடி போகிற இடங்களில் உள்ளவங்களை இங்கே அனுப்பிச்சி வைக்கலாம். சபையை நோக்கி அனுப்பிச்சி விடுற வேலை நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கும் ஏதோ சில பேர் நானாக செலவழித்து செய்தேன் பரப்புதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கெல்லாம் நம்ம ஒரு கட்டுப்பாடு நிலைகள் வைத்து அது எப்படி என்ன இடங்கள் தனம் பெற வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும், என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு இல்லாட்டி அவர் உணர்த்தப்பட்டதை நம்ம செஞ்சு வடிவமைச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு விட்டு போன அதாவது இந்த சத்தத்தினால இந்த சின்ன பிள்ளை வந்ததுனால டக்குன்னு நின்று வச்சு அந்த நிகழ்வுகள். இதிலே ஞான வினாக்கள் யாரும் கேட்க வேண்டியது இருந்தால் கேட்டுட்டு வினை வினாக்களை கேட்கறதுக்கு அகத்திய பெருமான் திருவள்ளுவர் அகத்திய பெருமான் சிற்றுரை ஆட்டிட்டு உங்களை எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஓம் அகதீஷாய நமக.